ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். எத்தனையோ மகான்களும் ரிஷிகளும் தவ யோகிகளும் பல ஆண்டுகளாக காடு மலை புற்று என ஏகாந்தத்தில் தவமிருந்து இறைவனிடம் இருந்து வரங்களையும் ஞானத்தையும் பெற்றார்கள் என்று நமது புராணங்களும் இதிகாசங்களும் கூறுகின்றன. ஆனால் தான் நினைத்த மாத்திரத்தில் பூலோகத்தில் அவதாரம் எடுக்கும் வல்லமை படைத்த மகாவிஷ்ணு வெங்கடாச்சலபதியாக பூமிக்கு வந்து திருப்பதியில் ஏன் ஒரு புற்றுக்குள் தவம் இருக்க வேண்டும்? துர்வாச ரிஷி எந்த ஃபார்ம் ஆஃப் காட் ரொம்ப காமன் கம்போஸ் சாத்விக குணம்னுவாங்க அப்படின்னு டெஸ்ட் வைக்கிறாரு. அப்போது பிரம்மா சிவன் இவங்க 2 பேரும் அவருடைய பரீட்சையில் ஃபெயில் ஆயிடுறாங்க. மகாவிஷ்ணு இருக்கார் இல்லையா, அவரை இவர் போய் எட்டி உதைக்கிறாரு. துர்வாச ரிஷி, நான் வந்திருக்கேன், நீ என்னை கவனிக்காமல் படுத்துன்னு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மகாவிஷ்ணு அவருடைய பாதத்தை அமுக்கி, உங்களுக்கு கால் வலிச்சிருக்குமே என்னை உதைச்சதுனால அப்படின்னாரு. இது வெளிப்படையாக தெரிகிற காரணம். அவருக்கு வந்து பாதத்தில் பிருகு ரிஷிக்கு, துர்வாசரில் பிருகு ஒரு எக்ஸ்ட்ரா கண் இருக்கும். அதனால் அவர் அந்த காலை அமுக்கிற மாதிரி அந்த கண் அமுக்கி அவருக்கு இருந்த அந்த அகங்காரத்தை குறைச்சிடுறாரு. இப்போ மகாலட்சுமி கோபம் வருது. என்ன தான் இருந்தாலையும் அவன் வந்து நெஞ்சில் வச்ச போது என்ன தானே உதைச்சான், ஏன்னா பெருமாளுடைய இதயத்தில் தான் அந்த அம்மா இருக்காங்க. அதனால் கோச்சின்னு போயிட்டான். மகாலட்சுமி தேடி பூமிக்கு வராரு. இவர் ஒரு தவம் செய்கிறாரு, அது மேலே புத்து முளைக்குது. இதுதான் பேசிக்காக அந்த ஸ்டோரி. ஒரு பசுமாடு டெய்லி அந்த புத்துக்கிட்ட போய் பால் பொழியும். அந்த இடையும் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு நாள் அதை அடிக்கிறான் அந்த பசுமாடை, இந்த மாதிரி பால் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவன் ஒரு மாதிரி மென்டல் ஆயிடுறான். சீனிவாச பெருமாள் சொல்கிறாரு, எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நீ இந்த மாதிரி சுற்றினுது மென்டலாக அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு காசு கிடைக்குது. புத்துலேருந்து வெளியே வந்தவரை பகுலாமாலின்னு சொல்லக்கூடிய ஒரு தவ மூதாட்டி பிள்ளையை போல் அவருக்கு சமைச்சு போட்டு பார்த்து எல்லாம் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் அம்மா என்ற முறையில் அவளே போய் அந்த இவர் இருக்கா இல்லையா, வேதவதியாக ராமாயண காலத்தில் இருந்து இந்த பிறவியில் பத்மாவதியாக பிறந்திருக்காள். ஸோ அவளை பொண்ணு பேசி குபேரங்கிட்ட கடன் வாங்கி சீனிவாச கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாள். இதுதான் வெங்கடேஸ்வர மகாத்மியம் கதை. ஸோ ஆஸ் வெங்கடேஸ்வரா அவர் எந்த மிராக்கிளையும் பண்ணலை. பூமிக்கு வர்றாரு, மனைவி தேடி தான் வர்றாரு. அப்போது அந்த புத்தில் இந்த கதையெல்லாம் நடக்குது. அந்த அம்மா குபேரங்கிட்ட கடன் வாங்கி கல்யாணம் பண்ணி வைக்குது. அப்போ மகாலட்சுமி வந்துடுறான். இது மாதிரி என்ன விட்டுட்டு நீ எப்படி இன்னொருத்தி கட்டிக்கலான்னு வந்துடுறான். இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறத பார்த்த உடனே அவர் கல்லாக போகிறார். அதுதான் வெங்கடாச்சலபதியினுடைய கல் விக்கிரகம் வந்ததுக்கான காரணம். கடவுள் ஏன் கல்லானார், இந்த கல்லாய் போன மனைவிகளாலே. அதனால் வெங்கடாச்சலபதி என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் கிடையாது. நீ அப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஒன்றுமே இல்லை. வந்தார், தவம் பண்ணார், கல்யாணம் பண்ணிக்கினார், 2 பொண்டாட்டிக்கு சண்டை வச்சு கல்லாய் போயிட்டார். அதுக்கப்புறம் ஒருத்தியை நெஞ்சில் வச்சுக்கிட்டாரு, இன்னொரு அம்மாவை கீழே வச்சுட்டார். அலமேலு மங்காபுரத்தில் நீருன்னு சொல்லிட்டார். அதனால் கீழே ஒரு ஒய்ஃபு, மேலே நெஞ்சில் ஒரு ஒய்ஃப். இதுதான் ப்ரீஃப் ஸ்டோரி. எதுக்காக இதெல்லாம் நடக்குதுன்னா, இந்த கலியுகத்துக்குன்னு யாராவது ஒருத்தரை ப்ரமோட் பண்ணி கடவுளாக மாற்ற வேண்டியிருக்கு. இப்போது அவர் பூமிக்கு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணி திருப்பதியில் நிற்கிற போது அந்த கலியுக தெய்வமாக அவர் மாறுறார். ஸோ வெங்கடாஜி மாத்திரம் கலியுக தெய்வம் நீங்கள் நினைக்க தேவையில்லை. ஐயப்ப சாமி கூட கலியுக தெய்வம் தான், முருகன் கூட கலியுக தெய்வம் தான். இந்த கலியுகத்தில் மக்களுக்கு நல்லது செய்கிற, மக்களால் ஏற்றுக்கொண்டு வழிபடப்படுகிற எல்லா தெய்வ வடிவங்களுமே கலியுக தெய்வங்கள் தான். அதனால் உங்களுக்கு அதில் ரூப பேதங்கள் எல்லாம் தேவையில்லை. இப்போ வெங்கடாச்சலபதின்றது யார்? வேங்கடம்னா இந்த மலை, வேங்கட மலை. பத்தினா அதுக்கு தலைவன் அர்த்தம். சலம்னா மலை. ஸோ
ஸோ வேங்கடாச்சலம் வேங்கட மலையில் இருக்கக்கூடிய தலைவன் அதுதான் வெங்கடாஜலபதின்றது. சீனிவாசன் அப்படின்னா அந்த அம்பாளை கல்யாணம் பண்ணிட்டு அந்த அம்மா அலர்மேல் மங்கை உரை மார்பான்னு சொல்லக்கூடிய மார்புக்கு சொந்தக்காரராக இருக்கிறதுனால சீனிவாசன் பேர். இது எல்லாமே காரண பெயர்கள் தான் வந்தது. அதனால் நீங்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமம் இதெல்லாம் படிச்சிங்கன்னா அதில் வரும் சீத சீச சீனிவாச ஸ்ரீநிதி ஸ்ரீ விபாவன ஸ்ரீ கரட்சேய லோகாச்சரி எல்லாம் போட்டு வந்துட்டுருக்கோம். ஏன்னா அம்பாள் அவர் கூட இருக்கிறதுனால தான் அந்த மரியாதைலாம். இல்லைன்னா அவர் ஏழையாக தான் இருப்பார். மார்பிலேயே அந்த அம்மா வச்சுன்னு உக்காந்துருக்காரு. அதனால் ரிச்சாக இருக்கிறாரு. அண்டு ஒரு யந்திரம் கீழே வச்சுருக்காங்க திருப்பதி கோயிலில். அந்த மூலவர் கீழே ஒரு யந்திரம் வச்சுருக்காங்க. யார் வச்சாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா ஒரு காலத்தில் அது சிவன் கோயிலுன்னாங்க, ஒரு காலத்தில் காளி கோயிலுன்னு சொன்னாங்க. அண்டு இன்னொரு நேரத்தில் ராமானுஜர்லாம் வந்த காலத்தில் சைவ வைணவ பிணக்குகள் அதிகம் இருந்தது. ராமானுஜர் பாம்பு ஆதிசேஷன். அதனால் இவர் நைட்டாக சங்கு சக்கரத்தை கொண்டு போய் அந்த கதவு ஓட்டை வழியாக உள்ளே போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். மறுநாள் திறந்து பார்த்து சங்கு சக்கரம் இருக்குது. உடனே அவர் பெருமாள்னு இவங்க நிர்ணயம் பண்ணிட்டாங்க. அதனால் நோ ஒன் நோஸ். ஆக்சுவலாக திருப்பதியில் இருக்கிற வெங்கடாஜலபதி ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய நாராயணனாக இருக்கார். சனிக்கிழமைகளில் நரசிம்மர், ஆஞ்சநேயர், சீனிவாசன் அப்படி இருக்கார். வெள்ளிக்கிழமைகளில் அம்பாலாக இருக்கார். அதனால் வெள்ளிக்கிழமை அவருக்கு மஞ்சள் அபிஷேகம் பண்ணுறாங்க. அவருடைய சிலையில் கூட பின்பக்கம் ஜடை இருக்குது வெள்ளிக்கிழமையில். வியாழக்கிழமையில் இந்த கண்ணு மேலே இருக்கிற நாமத்தை எடுத்துகிட்டு குரு பார்க்க கோடி பாவம் கெடுன்னு குருவாக இருக்கிறார். புதன்கிழமையில் நாராயணனாக இருக்கிறார். செவ்வாய்க்கிழமையில் முருகனாக இருக்கார். மாலவன் நாள்னு பேர் செவ்வாய்க்கிழமைக்கு. முருகனாக இருக்கார். திங்கக்கிழமையில் சிவனாக இருக்கார். அதனால் அவர் சமஷ்டி தெய்வங்களையும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஃபார்மில் காட்டிக்கிட்டு உக்காந்துருக்காரு. வெள்ளிக்கிழமை மாத்திரம்தான் அவருக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. மற்ற நாள்லாம் பண்ணுறதில்லை. சும்மா புரோட்சணம் பண்ணுவாங்க மந்திரம் சொல்லி. ஸோ இந்த கலியுகத்தில் அவருக்கு அந்த இது இருக்குது, பவர் இருக்குது மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக. அதனால தான் இவ்வளோ ஜனங்கள்லாம் போகிறாங்க. அவரே குபேரங்கிட்ட கடன் வாங்கி தான் கல்யாணம் பண்ணிக்கினார். அந்த குபேரங்கிட்ட வாங்கின கடனை கழிக்கிறதுக்காக நான் கலியுகத்தில் வெயிட் பண்ணுறேன்னாரு. அது கடன் கழியவே மாட்டேன்னுது. ஜனங்க கொண்டாந்து போட்டுனே இருக்கிறாங்க. அது வட்டி காசுன்ற மாதிரி ஏறிக்கினே இருக்குது. அதனால் பெருமாள் கடன் கழியல. உன்னை விட அவர் தான் கடங்காரன். கடன் கழிஞ்சிருந்தால் தான் அவர் போயிடுவார் இல்லை. அதனால் வட்டி மதுரமாக ஏறிக்கினே இருக்குது. இதெல்லாம் நமக்கு புரியறதுக்காக பெரியவங்க சொன்னது. ஆக்சுவலாக குபேரன்ன்றது இந்த உலகத்தில் இருந்து யாரோ ஒரு பணக்காரனாக இருப்போம். எங்கள் ஊர் பக்கம்லாம் கூட நிறைய இந்த ஆரிய வயசாங்கெல்லாம் குபேந்திர செட்டியார்னு பேர் வச்சுக்குவாங்க. அதனால் நீ குபேரனே ஆகாசிலேருந்து யாரோ ஒருத்தன் பணம் மூட்டையோடு வந்துட்டான்னு நினச்சிக்காத. நம்ம ஒரு குபேந்திர செட்டியாரை கூட இருக்கு. சத்யசாயி பாபாவை பற்றி எழுதப்பட்ட சத்யம் சிவம் சுந்தரம் பாகம் 2 என்ற புத்தகத்தில் சத்யசாயி பாபா ஒரே நேரத்தில் கேரளாவில் உள்ள தனது பக்தர் ஒருவர் வீட்டிலும் அதே நேரத்தில் ஆந்திராவில் உள்ள வெங்கடகிரி என்ற இடத்திலும் தோன்றி தனது பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மகான் தனது ஸ்தூல உடலோடு 2 இடங்களில் காட்சி கொடுப்பது என்கிற நிலை ஆன்மீகத்தில் சாத்தியம்தானா? நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இதை பூண்டி மகான் இருந்தார் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்கிற பூண்டியில். இப்போ அவர் சொல்கிறாரு, ஒருத்தன் ஆரிய மரத்தில் இடிச்சு போட்டு கூப்பிட்றான், இன்னொருத்தன் கூப்பிட்றான், இன்னொருத்தன் கூப்பிட்றான், நான் என்னையா பண்ணுறதுன்றார். ஒரே நேரத்தில் 3 பேர் கூப்பிட்றாங்க, நான் எங்கே போகிறது வர்றதுன்ற அர்த்தத்தை சொல்லிருக்காரு. இது எப்படி முடியும்னா ஒளி உடம்பில் முடியும். இந்த ஃபிசிக்கல் பாடியை வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ண முடியாது. ஒன்று லுமினஸ் பாடியாக இருக்கணும். இல்லை நிறைய இந்த ஜூனியர் டைட்டிஸ்ன்றாங்க இல்லையா, அவங்கள நீ கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கணும். அண்டு எந்த ஒரு சித்த பவரில் அவங்க எதையாவது மெட்டீரியலைஸ் பண்ணி கொடுத்தா கூட அதெல்லாம் அவங்க மெட்டீரியலைஸ் பண்ணுறதில்ல. அவங்க ஏற்கனவே ஏதோ ஒரு கடையில் வாங்கி வச்சுருக்காங்க. உனக்கு இதில் டவுட்டே தேவையில்லை. ஆனால் நீ எல்லார்கிட்டையும் பாசிட்டிவ் சைடை பாரு. எப்பொருள் யார் யார் வாய்க்கேற்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அதனால் நீ பெரியோர் என வியத்தலும் இளமே, சிறியோர் என முனிதலும் இளமே. யாரையும் பெரியவங்களும் நினைக்காத, யாரையும் சின்னவங்களும் நினைக்காத. உனக்கு தலையெழுத்து இருந்தாக்கா உனக்கு ஏதோ ஒரு பவர் கிடைக்கிற ஒரு ஜாதகம் இருந்தால் உனக்கு அது கிடைக்கும்.
இந்த வந்ததுனாலையும் நீ பெரிய ஆள் கிடையாது. உனக்கு இதில் ஒன்றுமே டவுட்டே தேவையில்லை. நீ பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, அவங்க எல்லோரும் கூட ஜாதக விசேஷத்தினாலும் ஏதோ ஒரு விட்டுக்குறை தொட்டுக்குறை இருந்ததுனாலும் அந்த ரெக்கக்னிஷன் கிடைக்குது அவங்களுக்கு. நிறைய பேருக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்காமையே போனவங்களும் இருப்பாங்க, எவ்வளோ பேர் இருப்பாங்க. அதனால் டோன்ட் டேக் எனி திங் ஆர் எனி ஒன் சீரியஸ்லி. நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்தார், அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க விவேகானந்தர் பான் பீடாலெலாம் போடுறாரு அப்படின்னு. அப்போ ராமகிருஷ்ணர் சொன்னார், அவன் வாய்க்குள்ளே என்ன போகுதுன்னு ஏன்டா பார்க்குறீங்க, வாயிலிருந்து என்ன வருதுன்னு பாருங்கடான்னாரான். அப்போ விவேகானந்தர் சாப்பிட்றத பற்றி நீ பார்க்காது, அவர் ஆலு பரோட்டாவா சப்பாத்தியான்ட்டு, அவர் என்ன சொல்கிறாருன்றது பாரு. அதனால் நீங்கள் எல்லாருமே கூட என்ன பண்ணணும், ஒரு பிளைண்ட் ஃபாலோவிங்கில் யாருக்கிட்டையும் போகாதீங்க. ஏன்னா பிளைண்ட் ஃபாலோவிங்கில் போகிற போது நாளைக்கு அவங்கக்கிட்ட ஏதோ உங்களுக்கு குறை தெரியும். ஜுரத்தை பார்க்கறதுக்கு தெர்மாமீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு மகான்கிட்ட என்ன பவர் இருக்குது என்ன இல்லைங்கிறதுக்கு உங்கள்கிட்ட எந்த அளவுகோலும் கிடையாது. உன்னுடைய அளவுகோல்லாம் எந்த சினிமாக்காரன் போனான், எவ்வளோ கூட்டுங்குது, எந்த அரசியல் கட்சிக்காரன் போகிறான், இவ்வளோ தான் உங்களுக்கு தெரியும். இதை வச்சு நீங்கள் ஒரு ஆளை எடை போடுறீங்க. அதனால் உங்களுடைய அளவுகோல்களே தப்பு. உங்களுக்கு இதில் எந்த டவுட்டும் வேண்டியதில்லை. அதனால் யாராக இருந்தாலும் டோன்ட் கெட் இன்டு ஹீரோ வர்ஷிப். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதில் உனக்கு தேவையான மாதிரி ஏதாவது இருந்தால் அதை நீ ஃபாலோ பண்ணு. எமர்சன் சொன்னான், ஆஃப்டர் ஆல் ஐ நோ ஒன்லி ஒன் திங், தட் இஸ் தட் ஐ டோன்ட் நோ எனி திங்னா. ஔவையார் போயின்னுக்கிறா, மற்ற மேலே முருகன் ஒரு ஆற்று இடையினா உட்காந்துட்டு சுட்ட பழம் வேணுமா சொல்லாத பழம் வேணுமான்றான். இந்த அம்மா ஏதோ போடுப்பா அப்படிங்கிறா. அவன் உருக்கிறான், கீழே விழுந்தோடனே துப்புன்னு தூரா, சுடுதா அப்படின்னா. அப்போ யார் வேணால் உனக்கு குருவாக வரலாம், யார் வேணால் உனக்கு தெரியாத ஒரு பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுக்கலாம். அதனால் கீப் யுவர் ஐஸ் வைடு ஓப்பன், இயர்ஸ் வைடு ஓப்பன் அண்ட் மவுத் ஷட் இஃப் யூ வாண்ட் டு பிகம் எ ஞானி. இல்லைன்னா இப்படி தான் ஒரு வேஷத்தை பார்த்து யாரோ கூட்டம் அவன் போனான் இவன் போனாங்கிறத பார்த்து ஒரு ராங்க ஆன ஆள்கிட்ட போய் நீ மாட்டிக்கின்னு அதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் அடிக்கிற போது அவர் அப்படி இல்லை தெரியுமா, நீ அவனுக்கு வக்கீல் வேலை செய்யணும், உனக்கு என்ன தலையத்துக்கு, உன் வேலையை நீ பாரு, அவன் வேலையை அவன் பார்க்கட்டும். உலகத்தில் யாரும் பெரியவங்க இல்லை, இதில் உனக்கு சந்தேகமே தேவையில்லை. எல்லாரும் மாதிரி தான் உலகத்தில் ராமனும் இயேசுவும் புத்தனும் கிருஷ்ணனும் சிறுடி பாபாவும் எல்லாரும் கூட மனுஷங்க தான். இதுக்குள்ளே ஒரு எனர்ஜி இறங்குது. நீ ஒரு டம்ளர், இப்போ இதுக்குள்ளே பிஸ்லேரி அக்வாஃபினா வாட்டர் இருக்குது, இதில் நீ எண்ணெயும் கொட்டிக்கலாம், பாலும் கொட்டுக்கலாம், மோரும் கொட்டுக்கலாம், கண்டெய்னர் இது. அந்த மாதிரி யாருடைய உடம்பாக இருந்தாலும் அது கண்டெய்னர். அந்த உள்ளே வர கண்டென்ட் இருக்கு இல்லையா, அது உன்னோட சாய்ஸ், உன்னோட சாய்ஸில் வருது. அதனால் டோன்ட் கெட் இன் டு திஸ் ஹீரோ வர்ஷிப்ஸ் அண்ட் கல்ட். நீ எல்லார் மாதிரி தான் நீயும், உன்ன மாதிரி தான் அவங்களும். ஸோ யார் என்ன சொன்னாலும் அவங்க சொன்னதில் ஏதாவது சரக்கு இருக்கான்னு பாரு, அது உனக்கு நல்லா இருக்கும், உன்னை உருப்பட வைக்கணும்னா அந்த ஃபாலோ பண்ணு. ஒரு புறநானூற்றை சொல்கிறான், பேரூராற்று பணுவும் பனை போல் காட்சி தெளிந்தனம். ஒரு கட்டையை தூக்கி தண்ணியில் போட்டால் அந்த தண்ணியோட போக்கில் கட்டை போயினே இருக்குமா, அந்த மாதிரி நான் போயினே இருக்கேன். பெரியோர் என வியத்தலும் இளமே, என்னை விட பெரியவங்கன்னு யாரை பார்த்து நான் பயப்பட மாட்டேன், சிறியோர் என முடிதலும், என்னோட சின்னவங்கன்னு யாரையும் நான் ஹியூமிலியேட்டும் பண்ண மாட்டேங்கிறான். இதுதான் பிச்சரந்தியார் பாலிசி. நீயும் அப்படி வாழ கற்றுக்கினா உன் வாழ்க்கையில் இன்னும் முன்னேறுவேன். டோன்ட் கெட் கன்ஃபைன்டு. பெரிதே உலகம் பேணுவனர் பலரே. உலகம் எவ்வளோ பெருசு, இதில் உனக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு 4 பேரில் ஒரு ஆளை செலக்ட் பண்ணிவிட்டு நீ ஏன் கல்யாணம் கட்டின்னு குடும்பம் நடத்தணும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் பாரு, உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் பாரு. அண்ட் டோன்ட் கோ மேட்லி பிஹைண்ட் எனிமான். அண்ட் அவங்க சொல்கிறதுல ஏதாவது உனக்கு இருந்தால் அதை நீ எடுத்துக்கலாம். இதுதான் என்னுடைய ப்ரிஸ்கிரிப்ஷன். உலகத்தில் யாருமே கடவுள் இல்லை, மனிதங்க தான். ராமனும் இயேசுவும் புத்தனும் கிருஷ்ணனும் மனிதங்க தான். அவங்க ஏதோ ஒரு லக்கு இருக்குது அவங்க ஜாதகத்தில், இல்லை கடவுளை தேடி கொஞ்சம் அலைஞ்சி ஏதோ ஒரு எனர்ஜியை ஜாஸ்தி வாங்கியிருக்காங்க. அதனால நார்மல் பர்சன்ஸ்லேருந்து அவங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. ஸோ சம்திங். இப்போ நீங்கள்லாங்கிறீங்க, நீங்கள் ஏன் கலெக்டர் ஆகலை, நீங்கள் ஏன் ஐஆர்எஸ் ஆகலை, நீ ஏன் டாக்டர் ஆகலை அப்படின்னு யோசனை பண்ணு. அவங்க சாய்ஸ் இது. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நீ யாரையும் பெரிய ஆளுன்னு நினைக்காத. அவங்க எல்லாரை விட நீ தான் நல்லவன். ஏன்னா நீ யாரையும் ஏமாத்தலை, திருடல, பொய் சொல்ல, ஏழையோ கோலையோ இருக்கிறத சாப்பிட்டுட்டு சாமி கிமி கும்பிட்டுன்னு போகிற வழிக்கு புண்ணியம் தேடு. இதை நான் ஒருத்தன் தான் சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு உங்கள்கிட்ட எதுவுமே தேவையில்லை.
இதே உங்ககிட்ட எனக்கு ஏதாவது வேணும் உண்டி நிதி வசூல் அப்படின்னா நான் வந்து உன்னை இம்ப்ரெஸ் பண்ணணும். நான் உன்னை இம்ப்ரெஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு உங்கள்கிட்ட ஒன்றுமே தேவையில்லை. எனக்கு என்ன தேவை? ஒன்றுமே தேவையில்லை. பர்சனலாக எனக்கு எந்த எக்ஸ்பென்ஸும் கிடையாது, எந்த செலவும் கிடையாது எனக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவன் எனக்கு உந்தேவி எதுக்கு? உன்னை நான் இம்ப்ரெஸ் பண்ணி உங்கள்கிட்ட காசு வாங்கி நான் என் குடும்பத்தை நடத்தணுங்கிற அவசியம் எனக்கு என்ன இருக்குது? எனக்கு குடும்பமே இல்லை ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டே இல்லை, வீடு வாசல் இல்லை, எதுவும் கிடையாது. சும்மா வந்து யார் வீட்டிலேருந்தோ சாப்பாடு ஒவ்வொரு காலத்தில் வருது, சாப்பிட்றேன், கடவுளுக்கு வேலை செஞ்சுனுக்கிறேன். பர்சனலாக எனக்கு ஒன்றுமே கிடையாது. ஆக வேண்டிய வேலையே உலகத்தில் இல்லை. நான் எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்? அதனால தான் பிளண்ட்டாக சொல்கிறேன். அதனால தான் நான் யார் பார்த்தும் பயப்பட மாட்டேன். உனக்கு தெரிஞ்சதை விட 100 மகான்கள் எனக்கு தெரியும். கோடி மகானோட பெரிய ஆளா, சிவபிரபாகர வைத்தியர் பூண்டி மகானோட பெரிய ஆளா, இங்கிச்செட்டி ஸ்ரீட் சாமியோட பெரிய ஆளா, உளுந்தூர்பட்ட சாமியோட பெரிய ஆளா, கிருஷ்ணவேணி மாயனா, மாயம்மாயனா, எவ்வளோ மகான்கள் எனக்கு தெரியும். ஆனால் ஐ டோன்ட் கோ ஆஃப்டர் எனி ஒன். எனக்கு எல்லாரையும் பிடிக்கும், அவங்களுக்கும் என்ன பிடிக்கும். பட் ஐ டோன்ட் கோ ஆஃப்டர் எனி ஒன். மரியாதை கொடுக்குறேன், மரியாதை கொடுக்குறேன். பாரு, இங்கே கோபுரத்தில் கூட 4 பேர் உட்கார வச்சுருக்கேன். சிறுடி பாபா, கோடிசாமி, காஞ்சி பரமாச்சாரியார், ராகவேந்திரன் உட்கார வச்சுருக்கேன். அது மாதிரி மரியாதைலாம் கொடுப்பேன். ஆனால் ஐ டோன்ட் கோ ஆஃப்டர் எனி ஒன். எனக்கு என்னுடைய கொள்கை தான், எனக்கு என்ன தோணுதோ அதை தான் பேசுவேன். யாரையும் ப்ளீஸ் பண்ணுறதுக்காகவோ டிஸ்ப்ளீஸ் பண்ணுறதுக்காகவோ காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணி பேசுகிற பழக்கம் கிடையாது. அது கால் எ ஸ்பேட் எ ஸ்பேட். தப்புனா தப்பு, ரைட்னா ரைட்டு, அந்த மாதிரி பேசுகிறேன். இந்த மாதிரி என்னால் தான் பேச முடியும். ஏன்னா எனக்கு தேவைகள் இல்லை. தேவைகள் இருந்தாக்கா உனக்கு எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது இல்லையா? என்ன இப்போ விட்டால் கூட நான் போயிட்டு எங்கேயாவது உக்காந்துக்குவேன். எனக்கு இந்தியாவில் 1000 இடம் தெரியும். எங்கே ஓசியில் தங்க முடியும், எங்கே சாப்பாடு போடுவாங்கன்னு கூட தெரியும். ₹1 இல்லாத நான் போய் என்ன காப்பாற்றிக்க முடியும் இல்லையா? உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ரெண்டாவது, நீங்களாக பிடிச்சி வச்சுன்னுக்கிற பந்த பாசத்துலேருந்து உங்களால் தப்பிக்க முடியாது. நான் எப்பயோ தப்பிச்சிட்டேன் இல்லையா? நான் எப்பயோ தப்பிச்சிட்டேன், உங்களால் முடியாது. அடுத்த கேள்விக்கும். பாபாவுடைய பூர்வ ஜென்ம வாசனை, ராஜதோரணை. சிவசங்கர் பாபா இதற்கு முன்னாலே எந்தெந்த பிறவி எடுத்தாரோ அந்த எல்லா ஜென்மத்திலும் ராஜாவாகத்தான் இருந்திருக்கிறார். சிவசங்கர் பாபாவிற்குள் இருக்கும் ஜோதி எப்போதும் ராஜாவாக இருந்ததால் இப்பிறவியில் நான் சாமியாக ஆன போதும் கூட ராஜ சிம்மாசனம், வெண்கொற்றக்குடை, ராஜநடை, உடை, பாவனை என்று எனது ஸ்டைல் எல்லாமே ராஜகம்பீரத்தில் இருக்கிறது என்று அருளுரை ஒன்றில் தெரிவித்திருக்கிறீர்கள். அப்படியானால் தங்களுடைய முந்தைய அவதாரங்களான நம்மாழ்வார், ராமகிருஷ்ண பரமஹம்சர், சேஷாத்ரி மகரிஷி, புலிப்பாணி சித்தர் போன்ற அவதாரங்களில் இந்த ராஜகம்பீரம் அவர்கள் வாழ்ந்த காலங்களில் வெளிப்பட்டிருக்கிறதா? அவ்வாறு வெளிப்படாமல் இருந்தால் அதற்கான காரணங்களை தெளிவுபடுத்துமாறு. என்னுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் வந்து கைலாசத்தில் சிவன் கூட இருக்கிற சுந்தரர், ஆளால சுந்தரர். ஒரு நாள் சிவபெருமானுக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு, பட்டை பீதாம்பரெல்லாம் போட்டு, அவங்க நீ எப்போ பாரு சுடுகாட்டு சாம்பலை பூசின்னு சுற்றுற, இன்றைக்கி ஒன்று இந்த மாதிரி கல்யாண சுந்தர கோலத்தில் பார்க்கணுன்னு டெக்கரேட் பண்ணுறாங்க. அவருக்கு தான் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதனால் அந்த மானசரோவரில் எட்டி பார்க்குறாரு. அவருக்கே ரொம்ப பிடிச்சிச்சு அவரை. அதனால் சுந்தரா வாங்கிறாரு. ஹேண்ட்ஸம் கம் அவுட்டுங்கிறார். அப்போ அவருடைய நிழல் எந்திரிச்சு வருது. அந்த நிழலாக வந்தவர் தான் கணபூதங்களுக்கு தலைவராக சிவங்கிட்டே இருக்கார். சிவன் ஆலகால விஷயத்தை குடிக்கிற போது கழுத்தை பிடிச்சிக்கிட்டார். அதனால தான் விஷம் அவருக்கு இங்கே நின்று போச்சு சிவனுக்கு. அவர் கைலாசத்தில் இருந்தார். அவர் தான் சுந்தரர்ன்றது. அதுதான் நான். அங்கே கைலாசத்தில் இருக்கிற 2 சேடி பொண்கள் இருக்காங்க இல்லையா, பார்வதியுடைய அசிஸ்டன்ட்ஸ். அவங்க 2 பேரில் பார்த்து லவ் வந்துச்சு. அப்போ சிவன் சொல்கிறார், தேவலோகத்தில் அனுபவிக்கலாம் முடியாது, அதெல்லாம் ஒளி உடம்பு தான், அங்கெல்லாம் ஃபிசிக்கல் பாடி கிடையாது. அதனால் நீ பூலோகத்துக்கு போய் என்ஜாய் பண்ணிட்டு வான்னு. இவர் அழுறாரு, நான் உன்னை விட்டு எப்படி போவேன்ட்டு. நான் உன்னை தக்க தருணத்தில் தடுத்தாட்கொள்வேன்னு சொல்கிறாரு. இவர் உலகத்தில் பிறக்கிறாரு, ஒரு சாதாரண பிராமின் குடும்பத்தில் பிறக்கிறார். அப்போ அந்த நாட்டினுடைய ராஜா இருக்கான் இல்லையா, அவன் ரோட்டில் போகிற போது இந்த குழந்தை நான் எடுத்துன்னு போய் வளர்க்கலாமான்னு கேட்குறான். ஆயிரு ராஜா பரம்பரையில் வளரப்போது குழந்தைய எடுத்துன்னு போகணும்னு சொன்னார். அந்த ராஜா பேர் நரசிங்கம் முனையாரையர். அதனால் அவருக்கு அந்த பூமியில் வந்து ஐயர் குடும்பத்தில் பிறந்திருந்தாலையும் கூட அவருக்கு ராஜா வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு கடவுள் அருள் செய்கிறார். இது பாயிண்ட் 1. அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் அந்த வரலாற்றுக்கெல்லாம் போகல. இவருக்கும் அவருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுனால சுந்தரர்
கையிலை ஆரூர தோழமைன்னுவாங்க. கைலாசத்தில் இருக்கிறவனுக்கும் ஆரூரில் பிறந்த சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்னு அர்த்தம். இவர் விருதாச்சலத்துக்கிட்ட போகிறாரு. நான் இப்போ வந்து போகிறேன் என் பொண்டாட்டிக்கிட்ட, நான் வெத்துக்காயோட போனால் அவன் என்னை மதிக்க மாட்டான்னு. அவர் மணிமுத்தாறுலேருந்து ஒரு தங்க செங்கல் எடுத்து கொடுக்குறார் சிவபெருமான், இதை எடுத்துன்னு போய் கொடுன்னு. இவர் நான் போகிற வழியில் திருடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மணிமுத்தாறில் போடுவேன், எனக்கு கமலாலி தெப்பக்குளத்தில் திருவாரூரில் கொடுத்துருன்னு சொல்லி அதில் ஒரு பிட்டு எடுத்து வச்சுட்டு முடிச்சு வச்சுக்கிறார். இதுதான் அங்கே வருதான்னு பார்க்கறதுக்காக. இவருக்கு எப்போ சாப்பாடு இல்லையோ, சாமி இரு மடப்பள்ளியில் என்ன இருக்குது, 4 நல்ல வீட்டில் போய் உனக்கு சாப்பாடு கொண்டாந்து கொடுக்குறேன்னு கொடுப்பாரு. இவர் என்ன கேட்டால் எல்லாம் கொடுப்பாரு. ஒரு தடவை இவர் பணம் கேட்குற போது திருடின்னு போயிடுறாங்க. இப்போ போய் திட்டுறாரு, ஏன்னா உனக்கு இப்போ நான் யாரோ எனக்கு பணம் கொடுத்தாக்கா கொண்டையூர் கிளாருன்னு பேர், அவர் பணம் கொடுத்தா நீ ஏன் வந்து அதை திருடுற மாதிரி பண்ணேன்ட்டு. அப்போ சிவபெருமான் சொல்கிறாராம், விடையார் நம்பிக்கு யாம் பொன் கொடுத்ததல்லால் மாற்றார் கொடுக்க கொள்வது ஓனர். நீ என் பிள்ளைப்பா, நான் தான் உனக்கு கொடுக்கணும், நீ மற்றவங்க எல்லாம் போய் ஏன் பிச்சை எடுத்த அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மாதிரி சுந்தருடைய வாழ்க்கை என்பது அற்புதமான வாழ்க்கை. பூமிக்கு வந்தப்புறம் கூட சிவனுக்கும் அவருக்கும் கான்டாக்ட் இருந்துக்கிட்டே இருந்தது. லாஸ்ட்டில் நீ வந்த வேலையெல்லாம் ஆயிடுச்சு, அந்த பொண்ணுங்களை லவ் பண்ணி அந்த ஆசையை முடிச்சுக்கிறதுக்கு தான் வந்தார். பலவிதமான அனுபவங்கள், வித்தா பெரைசூடி பெம்மானே அருளாலாம் அதெல்லாம் பாட வச்சுட்டாரு, எல்லாம் ஆகிப்போச்சு. ஆனால் அவனுக்கு வெள்ளையானை அனுப்பிச்சிட நீ வந்துடுன்னு. ஸோ வெள்ளையானை வருது, அது மேலே ஏறின்னு போகிறாரு. இவர் ஃப்ரெண்டு இருந்தார் அந்த ராஜா, அவன் சேரமான் பெருமாள் நாயனார். அவன் வெள்ளை குதிரை மேலே பஞ்சாட்சர மந்திரம் ஓட்டு வரான். அவையார் பிள்ளையாரை பூஜை பண்ணுகிறா. இவங்க 2 பேரும் போகிறது பாட்டு பிள்ளையார் என்றா, நீ சும்மா இரு பூஜை பண்ண ஒழுங்காட்டு தும்பிக்கையில் தூக்கி அடிக்கிறாரு. 3 பேரும் கைலாசத்துக்கு ஒன்றா போய் சேர்ந்துடுறாங்க. இதுதான் பிரீஃப் இது. அப்போ அந்த அளவுக்கு ஒரு சுந்தரமூர்த்தி நாயனாராக இருந்து இந்த உலகத்துக்கு வந்த முதல் பிறவியிலேயே ராஜபோக வாழ்க்கையில் ராஜாவினால் வளர்க்கப்பட்டு சாமியை அவருக்கு சாப்பாடு கொடுத்து தங்க செங்கல் கொடுத்து கல்யாணம் கட்டி வச்சு வெள்ளையானி அனுப்பிச்சு கைலாசத்துக்கு கூட்டுக்கிற நிலையில் இருந்தவர் பூமியில் ஏன் கஷ்டப்படுவார் இல்லையா? கடவுளுக்கு ரொம்ப வேண்டிய ஒரு நெருக்கத்திலேருந்து வந்திருக்கோம் இந்த உலகத்தில். அதனால் இதுக்கு 4 நிலை சொல்லியிருக்கு நான். சாலோக சாமீப சாரூப சாயுத்திய. சிவனும் கூட அந்த உலகத்தில் கைலாசத்தில் இருக்கிறதுக்கு பேர் சாலோகம், அந்த உலகத்தில் இருக்கிறவன். அதில் நல்லா வேலை செஞ்சால் அந்த பவர் சென்டரை நெருங்கிடலாம். இவர் தான் விஷத்தையே தடுத்தார் இல்லையா, அதனால் சிவனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். அதுக்கப்புறம் சாரூபம், தன்னுடைய வடிவமாகவே அப்படின்னு வேலை ஆகிப்போச்சுன்னா திருப்பி போயிடுவார், அதுக்கு சாயுஜ்யம்னு பேர். அந்த மாதிரி இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கிற எல்லா மகான்களுமே சாலோக சாமீபத்திலேருந்து சாரூபத்துக்கு வந்து திருப்பியும் சாயுஜ்யத்துக்கு போகிறவங்க தான். தேவ் ஆல்ரெடி ஆர் க்ளோஸ் டு தி பவர் சென்டர். அதனால் சிவசங்கர் பாபா எப்போ உலகத்தில் வந்தாலையும் கடவுள் என்னை நல்லா தான் பார்த்துக்கிறாரு, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமெல்லாம் கொடுக்கறது இல்லை. நான் எப்பயுமே வந்து கஷ்டப்பட்டதில்லை. இப்போ இந்த பிறவியே எடுத்துக்கோம், நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் தான் பிறந்தேன். ஆனால் என்ன கோயம்புத்தூரில் ராமகிருஷ்ணா மிஷனில் கொண்டு போய் போட்டாங்க. அப்போ அங்கே நல்லா தான் சாப்பிட்ணும் உட்காந்துருந்தேன். அப்புறம் ஒரு 750 ரூபா ஸ்காலர்ஷிப், அந்த காலத்தில் 750 ரூபா பெரிய விஷயம். அதை வச்சு நான் டிகிரி முடித்தேன். டிகிரி முடிச்சுட்டு மெட்ராஸுக்கு 1968 10 ரூபாவோடு வந்த அன்றைக்கே 250 ரூபா சம்பளத்தில் எனக்கு வேலை. 1968 அப்போல்லாம் 4 நாள் இட்லி, வீட்டு வாடகையே 150 ரூபா தான். இப்போ அதே வீடு உனக்கு 1500 ரூபா கூட கிடைக்காது. அப்படியெல்லாம் வசதியை தான் சாமி பார்த்துக்கினாரு. அண்டு அதுக்கப்புறம் ஓன் பிஸ்னஸ் ஆரம்பித்தோம், நல்லா வசதியாக இருந்தோம். அண்ணாநகர் ஷூட்டிங் பங்களா கட்டினோம், பஸ்ஸு லாரி வேனு கார்லாம் வாங்கினோம். ரோட்டரி கிளப் பிரசிடெண்ட்டாக இருந்தோம், அண்ணாநகர் சிவா விஷ்ணு கோயில் தலைவராக இருந்தோம். என்னத்தான் பார்க்கல, எல்லாம் தான் பார்த்துனோம். நிஜமாக பார்த்தா ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியார் குடும்பத்தில் வந்தால் நான் இந்தமாரிலாம் பண்ண முடியுமா? இவ்வளோ வசதியாக எல்லா காலகட்டத்திலையும் கடவுள் இல்லைன்னா நான் இப்படி வசதியாக இருந்திருப்பேன் இல்லையா? அவனுக்கு புரியாது. எனக்கு 2 பசங்க இருந்தாங்க. என்கிட்ட இருக்கிற காருங்கள்லாம் வந்து அப்பப்போ யாராவது கஸ்ட்டுங்க வந்தாக்கா அவன் பஸ்ஸில் வந்திருப்பான் பாவி, நான் காரில் போய் ட்ராப் பண்ண சொல்லுவேன். நிஜம், என் நேச்சர் சின்ன வயசுலேருந்தே அதுதான். ஸோ ஒரு குஷப்பேடுக்கும் டான் பாஸ்கோக்கும் எந்த பெரிய பஸ்ஸு போகும் ஒரு குழந்தைய கூட்டின்னு வரதுக்கு. நிஜம். அதனால் வாழ்க்கையில் எப்பயுமே கஷ்டப்பட்டது இல்லை. லாஸ்ட் கோர்ஸ். கோவில்களில் போஸ்டிங் கிடைத்தால் போவதற்கு இஷ்டம் இல்லாத உத்தம ஆத்மாக்கள் என்னை ஒரு ஆறாக மாற்றிவிடு, மலையாக மாற்றிவிடு, ராஜகோபுரத்தில் வைத்துவிடு என்று கேட்டு அந்த போஸ்டிங்கை பெறுவார்கள் என்று தங்களுடைய அருளுரை பதிவு ஒன்று கூறுகிறது. ஆறாக மாறும் உத்தம ஆத்மா ஒரு புண்ணிய நதியாக வருகிற பட்சத்தில் மனிதர்களிடமிருந்து பெரும் பாவத்தையும்
பாவ கர்மாவையும் எவ்வாறு போக்கிக் கொள்கிறது? மலையாகவும் ராஜகோபுரமாகவும் வரும் புண்ணிய ஆத்மாக்களுக்கு நித்திய பூஜையும் நிவேதனமும் இருக்காதே. இந்த குறையை அவை எவ்வாறு நிவர்த்தி செய்து கொள்கின்றன? ஒரு ஆறு இருக்கு, அது வரம் வாங்கி ஆறாக மாறுது. அதில் உனக்கு டவுட்டு தேவையில்லை. இந்த உலகத்தில் மலை மேலே வர்ற கோயிலுங்க, ஆறுகள், இல்லை ஏதோ ஒரு கோயிலில் உட்காந்துன்னு சிலைக்குள்ளே இருந்து மக்களுக்கு நல்ல செய்கிற டிவைன் எனர்ஜி எல்லாமே உருப்பிட்டு விட்ட ஆத்மாக்கள். அது ஒரு போஸ்டிங் வாங்கின்னு உட்காருது. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். இப்போ ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆறில் கெட்டவங்கெல்லாம் போய் குளிக்கிற மாதிரி நல்லவங்களும் யாரும் குளிப்பாங்க இல்லையா? ஓ, இவர் இருக்கார் விட்டலாம், அவர் போகிற போது ஒரு 7 பொம்பளைங்க கண்ணங்கரேன்னு போகிறாங்க. ஒரு குடிசுக்குள்ளே போயிட்டு அரை மணி நேரம் கழித்து வந்த உடனே எல்லாம் அழகாயிடுறாங்க. இவர் கேட்குறாரு, நீங்கள்லாம் யாருன்ட்டு. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் 7 நதிகள். நாங்கள் இந்த ஜனங்கள்லாம் குளிக்கிறதுனால இந்த மாதிரி அங்கே பொல்யூட் ஆயிடுறோம். இந்த குடிசையில் ஒரு பையங்கிறான், புரந்தரன்னு பேர், அவனை பிரதர்சனம் பண்ணுற உடனே எங்களுக்கு பழைய நிலை வந்துடுதுன்னு. இவர் உள்ளே போகிறார். போன உடனே அவன் ஒரு செங்கல் தூக்கி போட்டு, இதான் பண்ணுறேன் கதையை, இது மேலே நில்லு, எங்கள் அப்பா அம்மாவுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு வரேன்றான். அவங்க அப்பா அம்மாவை குளிப்பாட்டி சாப்பாடெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு, என்ன வேணும் உனக்குன்னு சொல்கிறான். இதுதான் புரந்தரன் கதை. அப்போ அவன் என்ன, அவன் கடமை செஞ்சுருந்தான். அவங்க அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டு உக்காண்டிருந்தான். அதனால் அவங்ககிட்ட போனால் நதிகள்லாம் நல்லா ஆகுதுன்னு. இதே மாதிரி ராமாயணத்தில் ஒரு சீன் வருது. ராமர் அங்கேருந்து கிளம்புறாரு, வனவாசம் போகிறதுக்காக அயோத்தியிலேருந்து கிளம்பிடுறாரு கைகையை சொல்லி. அப்போ கங்கை கிட்ட வந்த உடனே இவர் கங்கையில் குளிக்க போகிறார்ல, அப்போ கங்கை எந்திரிச்சு வராலாம். வந்துட்டு சொல்கிறாலாம், பாருளோர் பாதகம் என்னில் நீக்குவர், யானும் அந்த தெற்று உன்னில் நீக்கினன் உய்ந்தனன் என்றாள். உலகத்தில் எல்லாரும் அவங்கவுங்க பண்ண பாவத்தை கொண்டாந்து எங்கிட்ட விட்டு போகிறாங்க ராமரே, நீ இப்போ குளிச்சில்ல, அலையும் பாவமெல்லாம் போயிடுச்சுண்ணா. பாருளோர் பாதகம் என்னில் நீக்குவர், யானும் அந்த தெற்றுனா மிஸ்டேக், மலையாள வார்த்தை, தமிழ்லையும் மலையாளத்திற்கு தெத்து, நான் இந்த இது தெத்து இருந்தானோ. ஸோ யானும் அந்த தெற்று உன்னில் நீக்கினன் உய்ந்தனன் என்றாள். நான் நீ குளிச்சு இல்லையா, அதில் எனக்கு போயிடுச்சு அப்படிங்கிறான். இப்போ இந்த நிலைகளெல்லாம் எப்படி அடைகிறாங்க? தவத்தினால அடைகிறாங்க. இப்போ காஞ்சி பெரியவர் இருக்கார், அவர் போகிற வழியில் ஒரு அழுக்கான குட்டையிலெல்லாம் குளிப்பார். கூட போகிறவங்க சொல்லுவாங்க, ஏங்க இவ்வளோ அழுக்காக இருக்குது, இங்கே போய் குளிக்கிறீங்களே, நாங்கள் பக்கெட்டில் நல்ல தண்ணி கிணத்துல சேர்ந்து கொண்டாடுறான். இதை பொல்யூட் பண்ணது நாம் தானே, அப்போ அந்த பாவம் நம்மளுக்கு தானே, நம்ம அதை போய் பொல்யூட்டன்னு சொல்லலாமோ அப்படின்னுவார். ஏன்னா அந்த மாதிரி இடங்களில் அவர் குளிக்கிற போது அதுக்கு நல்லது நடக்குது. நீராட பொதுவீர் பொதுவினும் நேரிழையீர் அப்படின்னு ஆண்டாள் ஏன் சொல்கிறா? இதெல்லாம் தான் காரணங்கள். மகான்கள்லாம் போய் குளிக்கிற போது அவங்க அந்த அந்த அவங்களுடைய தவம் புண்ணியத்தினால பொல்யூட்டாக இருக்கிற விஷயங்களும் மாறுகின்றன. ஒரு ஆகாசிலிருந்து மழை பெய்யுது, மழை பெய்கிற போது அது சாக்கடையிலையும் பெய்யுது, ஆற்றுலையும் பெய்யுது, தேவையில்லாத பில்டிங் மேலேயும் பெய்யுது, தரையிலையும் பெய்யுது. ஆனால் ஒரு பெரிய மழை வெள்ளம் வர்றபோது இந்த குட்டை மட்டை எல்லா தண்ணியும் போய் சின்ன ஸ்ட்ரீமில் சேர்ந்து, சின்ன ஸ்ட்ரீம் பெரிய ஸ்ட்ரீம் சேர்ந்து ஆற்றுல உளுந்து போய் கங்கையிலையும் காவேரியிலையும் கலந்து போகும். அதனால் ப்யூரிஃபை ஆகாத விஷயங்கள்னு உலகத்தில் ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்குமே கழுவாய் இருக்குது. கடவுளுக்கு தெரியும் அது எதை எப்படி ப்யூரிஃபை பண்ணணுங்கிறது தெரியும். நாம் தான் தப்பு பண்ணுறோம். அந்த காலத்துலலாம் யாத்திரை போகிறவங்களே நீ பாரு, கையில் ஒரு சொம்பு எடுத்துன்னு போவாங்க, ஒரு டிஃபின் கேரியர் மாதிரி எடுத்துன்னு போவாங்க. ஏன் சொம்பு எடுத்துன்னு போகிறாங்க? அவங்களுக்கு டாய்லெட் போகணுன்னா ஆற்றுல அதுலேருந்து தண்ணி எடுத்துன்னு ஒரு ஓரமாக போய் ஒதுங்கிட்டு வருவானுங்க. இப்போ இவனுங்க என்ன பண்ணுறாங்க, ஆற்றுக்கிட்டே உட்காந்துடுறான், அப்படியே டைரக்ட். ஏன்னா பம்பையில் நாரடிக்கிறானுங்க. எப்படி இந்த ஜனங்க அவங்க அவ்வளோ டாய்லெட் கட்டி விட்டுக்கிறாங்க கவர்மெண்ட்டில், இதுங்க இப்படி தான் பண்ணும். அதனால் நம்ம மேலே தான் இந்த தப்பெல்லாம், நதிகள் மேலே தப்பு இல்லை. நதியின் பிழை என்று நறும்புறல் இன்மை, இது விதியின் பிழை அப்படிங்கிறார். அதனால் எந்த ஒரு இயற்கையான விஷயமும் அது மேலே எந்த தப்பும் இல்லை. நம்மளை மாதிரி மனிதர்கள் தான் அதை பொல்யூட் பண்ணுறாங்க. கடவுள் அதுக்கும் ஆல்டர்னேட்டிவ் வச்சுருக்கோம். மகான்கள், சித்தர்கள், ரிஷிகள், இவங்கெல்லாம். ஒரு கடவுள் இருக்கார், ஒரு செங்கன்னூரில் பகவதி இருக்கான். அவள் ஒரு ஆர்கானிக் எனர்ஜி, உயிர் துடிப்புள்ள ஆற்றல். அவளுக்கும் மாதத்தில் 3-4 நாள் பீரியட்லாம் வருது, பிளட்லாம் வருது.
இப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த அம்மாவை கொண்டு போய் அந்த ஆராட்டுன்னு பேர் அதுக்கு குளிப்பாட்டுவாங்க. அந்த அம்மா 4 நாள் கழித்து குளிப்பாட்டுன்னு வருவாங்க. அந்த துணி இருக்குல்ல, அந்த அம்மாவுடைய ரெட் இது இருக்குமே, அது யாருக்கெல்லாம் பீரியட் ப்ராப்ளம் கைனக் ப்ராப்ளம் இருக்குதோ அவங்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. அது கொண்டாந்து சின்ன நல்லா வாங்க. நானே 1 or 2 பீப்புளுக்கு அந்த மாதிரி சொல்லி அவங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கு. அதனால் எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு நல்லது இருக்குது, நமக்கு தெரியாது. நீ நினைக்கிறதுல இந்த அரைக்குறை பூஜை பண்ணுற இடங்க உருப்படாத இடங்கள்லாம் உருப்படாது தான் இருக்குது. சில இடங்களில் ஒழுங்காக பூஜை கீஜெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குதுன்னா அந்த இடத்துல அந்த கடவுள்கிட்ட ஒரு பவர் இருக்கும். முக்கியமாக கர்நாடகாவில் சில கோயில், கேரளாவில் சில கோயில், அவங்களாம் நல்லா சுத்தபத்தமாக பூஜை பண்ணுறாங்க. அண்டு இந்த துட்டுக்கெல்லாம் அலையிறதில்லை அங்கே ஐயர்லாம். இன்னும் சொல்ல போனால் அர்ச்சனை டிக்கெட்டுக்கு பிரசாதம்லாம் அவன் ஒரு தின்ன மாதிரி இருக்கும், அங்கேருந்து அசிஸ்டண்ட்டு தான் உங்கள் கையில் கொடுப்பான். அந்த காலத்தில் கேரளா, இன்றைக்கும் கேரளா கர்நாடகாவிலலாம் அவங்கள பார்த்தீங்கன்னா ஜொலிப்பாங்க. கோட்டீஸ்வரான்னு ஒரு கோயில் இருக்குது கர்நாடகாவில். அந்த கோயிலில் நாங்கள்லாம் போனோம் ஒரு தடவை. ரொம்ப கோடி லிங்கம் கீழே இருக்குது, அதுக்கு மேலே சிவலிங்கம் இருக்குது, அதனால தான் அது கோட்டீஸ்வரான்னு பேர். நாங்கள் போய் இங்கே அபிஷேகம் பண்ணணும், எவ்வளோ ஆகும்னு கேட்டோம். எங்களோட ஒரு 10-20 பேர் இருந்தாங்க. அது குந்தாப்பூர்கிட்ட இருக்குது. குந்தாப்பூர் பெரிய ஊர், அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் இருக்குது. அவர் ஒரு 5 rupees எங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அபிஷேகம் பண்ணுறதுக்கு 5 ரூபா கேட்கல. நான் எந்த கோயிலையும் பார்க்கல. அவனை பார்த்தே நான் ராஜா ரவிவர்மா சிவனை வரைஞ்சிருப்பார்ல, அப்படி இருப்பான். செக்கச்செவன்னு அந்த விபூதி வச்சுன்னுட்டு பவளம் போல் மேனியும் சொல்லியெல்லாம் வருது இல்லை, அந்த மாதிரி இருப்பான் பார்க்கறதுக்கு. அவனுக்கு பூஜையை தவிர எதுலேயும் இன்ட்ரெஸ்டே இல்லை. அவனுக்கு வீடு பக்கத்திலே தான் இருக்குது. ஒரு கண்டென்டட் லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு எப்போ பாரு உட்காந்து ஜபம் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கான். மறுநாள் நாங்களாக பொருளெல்லாம் கொண்டு போய் கொடுத்து பூஜை பண்ணுன்னு சொன்னோம் அந்த ஆள்கிட்ட. இப்படிப்பட்டவங்களையும் நான் பார்த்துருக்கேன், இருக்காங்க நல்லவங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆந்திராவில் சில கோயில்களில் இருக்காங்க. இப்போ அன்னவரம் சத்யநாராயண சுவாமின்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே தான் பம்பை, சபரிமலையில் வர்ற பம்பை இல்லை, அது அங்கே தான் கிளம்புது. அங்கே இருக்கிற ஹரிஹர இரண்ய கர்ப்ப வீரவேங்கட சத்யநாராயண சுவாமி டபுள் டெக்கர் கோயில். அதாவது இந்த உயரத்துக்கு மேலே கொடிமரம் போகும், நடுவில் திறந்துருக்கும் இந்த கொடிமரம் போகிற இடத்துல. கீழே நீ போன உடனே விநாயகர், அதுக்கடுத்து சூரிய நாராயணன், இங்கே அம்பாள், இங்கே வந்து சிவன், நடுவில் ஒரு பிரம்ம பீடம் தான் பிரம்மா, அதுக்கு மேலே லிங்காகாரம். ஃபஸ்ட் ஃப்ளோரை தாண்டி மேலே போன உடனே சத்யநாராயண சுவாமி, அவருடைய ஒய்ஃபு, ஒரு சிவலிங்கம், இதெல்லாம் இருக்கும். ஸோ நீ கீழே போய் இந்த 4 சாமியும் கும்பிட்டுட்டு படியே ஏறி மேலே போய் சத்யநாராயண சாமி பார்த்துட்டு இப்படி வரணும். தனியாக வந்தியானா அங்கே ஒரு ஆஞ்சநேயர், ராமர், சீதை அந்த கோயில் ஒன்று இருக்கும். கீழே வந்தியானா கிராம தேவதைக்கு ஒரு கோயில் இருக்கும். நீங்கள்லாம் போகலாம். எங்கே போகிறீங்க? டைரெக்டாக ட்ரெயினுக்கு தன்னவரத்துக்கு. இங்கேருந்து ஏறினாக்கா ராத்திரி 10 மணிக்கு, காத்தால 8 மணி 9 மணிக்கு அங்கே அன்னவரம் ஸ்டேஷனில் விட்டுருவோம். கோயில் பஸ் வரும். கோயில் மலை மேலே இருக்குது, சூப்பர் மலை. அங்கே ஓடுற நதி பம்பா, பெரிய டேம் கட்டுற அளவுக்கு தண்ணி இருக்குது. அங்கே ரூமெல்லாம் இருக்குது, நிறைய சத்திரம் கட்டி விட்டுருக்காங்க. அந்த டிடிடி தேவஸ்தானம் அந்த மாதிரிலாம் கட்டி விட்டுருக்காங்க. ஆந்திராவில் எந்த வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் அவங்கெல்லாம் சத்யநாராயண பூஜை பண்ணுவாங்க. அதனால் வருஷம் பூராவும் சத்யநாராயண பூஜை நடந்துக்கிட்டே இருக்கும். 33 ரூபா கட்டினானா ஒரு ஆளில் 100 பேரை உட்காரிச்சு பண்ணுவாங்க. ஒரு 500 ரூபா கட்டினானா கொடிமரத்துக்கிட்டே உட்காரிச்சு பண்ணுவாங்க. ஆனால் பூஜை ஒன்று தான். எல்லாருக்கும் அந்த கோதுமையில் பண்ண நைவேத்தியமெல்லாம் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே ஒரு நல்ல பூஜையெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அந்த கோயிலில். அந்த ஐயருங்கெல்லாம் அப்படி தான், துட்டுக்கெல்லாம் ஆசைப்படவே மாட்டானுங்க. நல்லா அந்த காலத்தில் வேதம் படிச்சுட்டு அவங்களும் நல்லா ஜொலிக்கிற ஆள். இங்கே கூட நான் கூட்டின்னு வந்தேன். நீலாங்கரையில் இருக்கிற போது கோபாலகிருஷ்ண சர்மான்னு சொல்லிட்டு அங்கே பெரிய ஆள், அவரை கூட்டின்னு வந்து நீலாங்கரையில் அவரை வச்சு சத்யநாராயண பூஜையெல்லாம் பண்ண வச்சேன். நம்ம ஜனங்களெல்லாம் அந்த காலத்தில் பண்ண வச்சேன். அவர் ரிட்டையர் ஆகிட்டு பிராமின்ஸ்க்கான ஒரு ஓல்டேஜ் ஹோம் இருக்குது, அங்கே தான் அவரும் அவர் ஒய்ஃபும் தங்கியிருக்காங்க. இது மாதிரி நிறைய நல்ல இடங்க இருக்குது, நல்லவங்களும் இருக்காங்க, விடாத பூஜை பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஈஸியாக போகக்கூடிய இடங்க. உனக்கு இடம் தெரியாது, அலையணும்னு என்ன ஆகுது? நீ ரயிலில் போய் அன்னவரம் ஸ்டேஷனில் இறங்கினாவே பஸ் எதிரில் நிற்கிது, ஏறு மலை மேலே கொண்டு போவாங்க. ரூம் வேணா ரூம் இல்லைன்னா பெரிய அளவுக்கு ஆளாக கட்டி விட்டுருப்பாங்க. சூப்பர் சாப்பாடு போடுவாங்க. அந்த கோயிலில் நீ வந்து டைனிங் ஹாலில் போய் சாப்பிட்றதுனாலும் சாப்பிடு, அன்னதானத்தில் போய் உட்காந்து சாப்பிட்றதுனாலும் சாப்பிடு, ரெண்டும் ஒரே சாப்பாடு தான். நீ அந்த ஆந்திரா டிப்பிக்கல் இல்லை அந்த சாப்பாடு, கோங்கூரா, ஆவக்காய், பருப்பு பொடி, நெய், இதெல்லாம் போடுவாங்க. ஆந்திராவில் உங்கள் சாம்பார் கிடையாது, அவங்க வந்து பருப்பு சாறுன்னுவாங்க.
ரசம் கம் சாம்பார் மாதிரி ஒன்று இருக்கும், அதுதான் பப்பு சாறு. ஸோ சூப்பர் சாப்பாடு போடுவாங்க. ஸோ நீ எங்கே வேணால் பார்க்கலாம், நிறைய டாய்லெட்லாம் கட்டி விட்டுருக்குறாங்க. அண்டு நீங்கள் அந்த சினிமா பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு பெரிய சுதந்திர போராட்ட தியாகி ஒருத்தர் இருந்தார், வெள்ளைக்காரங்களெல்லாம் எதிர்த்து பண்ணார். அது அந்த இடம்தான். அந்த அன்னவரம்லாம் காடாக இருந்த காலத்தில் இப்போ சன் டயல்னு சொல்லுவாங்க. அந்த சூரியன் வந்து அது எங்கே விழுதோ அதை வச்சு எத்தனை மணின்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு நல்ல வசதியாக பண்ணியிருக்காங்க. எல்லோரும் அங்கே வந்து தங்கறதுக்கு வசதி இருக்குது, பாத்ரூம் இருக்குது. நீ ரூம் எடுக்கணும்னு இல்லை, ரூம் எடுத்தாலையும் தங்கிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி நல்ல இடங்க. இதே சிம்மாச்சலங்குது, அது கொஞ்சம் கசம்புசானே இருக்கும். அந்த பேரிச்சம்பழம்லாம் விற்றுனுப்பாங்க, ஒரே மூச்சுன்னு இருக்கும். இது ரொம்ப சுத்தபத்தமாக வச்சுருப்பாங்க. கீழே இப்போ ஒரு ஹோட்டல் கூட கட்டிட்டாங்க, 2 ஸ்டார் 3 ஸ்டார் ஹோட்டலாம் கட்டிட்டாங்க. நல்ல வசதியான ஊர். நீ போகலாம், ஒரு தடவை போய் பார்த்துட்டு வா, ஒரு நடை பாடலாமா? ஸ்ரீ சிவசங்கரம் ஸ்ருதபாரிஜாதம் ஓங்காரநாதம் சிவவம்சநாதம் ஆஜானுபாகும் அரவிந்ததளயதாக்ஷும் ஸ்ரீ சிவசங்கரம் ஹிருதி பாவயாமி. கண் முன்னேறுப்பதும் கடவுளே, உன்னை காண கிடைப்பதும் உன் திருவருளே. கண் முன்னேறுப்பதும் கடவுளே, என்னை படைத்ததும் நின் கரமே. யான் ஏழ்பிறவே தொடராய் செய்தவமே. கண் முன்னிருப்பதும் கடவுளே, சொன்ன வண்ணம் செய்த பெருமானே. ஜோதி ரூபன் தில்லை ஆள் சிவனே, வண்ணமயில் ஏறும் ஷண்முகனே. எம்மை வாழ்விக்க வந்த சிவ சங்கரனே. கண் முன்னிருப்பதும் கடவுளே. என்ன மாயம் செய்தீர் சுவாமி, என்ன மாயம் செய்தீர். ஏழை மனமுமை எண்ணி உருகிட என்ன மாயம் செய்தீர். வண் மின்னும் விழியருளோ என்னுள் மீட்டும் இசையொலியோ. கண்ணல் தீந்தமிழில் உதிர்க்கும் கருணை பூம்புனலோ. சுவாமி என்ன மாயம் செய்தீர். வண்ண பூங்குயிலே உந்தன் வார்த்தை ஜாலங்களோ. என் பண்ணில் மனம் நெகிழ்ந்து நீ காட்டும் கோலங்களோ. சின்ன பதங்களிலே ஏமை சேர்க்கும் நாடகமோ. சின்ன பதங்களிலே எம்மை சேர்க்கும் நாடகமோ. என் சிந்தை தவிக்குதையா, இன்னும் என்ன பூடகமோ. என் சிந்தை தவிக்குதையா, இன்னும் என்ன பூடகமோ. சுவாமி என்ன மாயம் செய்தீர். சுவாமி என்ன மாயம் செய்தீர். ஏழை மனமுமை எண்ணி உருகிட என்ன மாயம் செய்தீர். அன்னையா
தந்தையாகி அருள் நிறைந்த தெய்வமாகி என்னை ஆள வந்து நின்றாய் எந்தை சிவசங்கரனே. இன்னலென்னும் இருளை நீக்கும் ஏதமில்லா பரும் பொருளே, மின்னல் போல ஒளி பரப்பி மீட்சி தந்த தேவதேவா. பொன்னை பொருளை விரும்பியதன் போகங்களில் மயங்கும் மனம் தன்னை மாற்றி தவத்தில் ஆழ்த்தி கண்ணில் வைத்து காக்க வந்தாய். வண்ணமயமான வாழ்வை வள்ளலேனே ஊவந்தளித்தாய். எண்ண எண்ண கவிதையாக இதயம் தன்னில் ஊற்றெடுத்தாய். பபம பதம பத பம பகமரிசா ரிகமரி சதா பம பகமரிசா அன்னையாகி தந்தையாகி. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.